السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم والقرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم بعد بفضل بسم الله الرحمن الرحيم. لقد جاءكم رسول من أنفسكم صدق الله العظيم. قال نبينا محمد صلى الله عليه وسلم: لا يؤمن أحدكم حتى أكون أحب إليه من والده وولده والناس أجمعين. صدق رسول الله العظيم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அகிலங்களை படைத்து அகிலம் முழுவதும் தன் வல்லமையை வெளிப்படுத்தக்கூடிய எல்லாம் அல்லாஹுவுக்கு எல்லா புகழும். நமக்கெல்லாம் நேர் வழியை சொல்லி தந்த எம்பெருமான் முஹம்மது முஸ்தபா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னவர்களின் வாழ்வியலை வழிதவறாமல் பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தாபிஈன்கள், அவுலியாக்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், வலிமார்கள், நல்லடியார்கள், இமாம்கள், குறிப்பாக புனிதம் நிறைந்த இம்மஜ்லிஸிலே அமர்ந்திருக்கக்கூடிய உலமா பெருமக்கள், மரியாதைக்குரிய நிர்வாக பெருமக்கள், ஜமாத்தார்கள், தாய்மார்கள், சகோதர சகோதரிகள், உங்கள் அனைவர்களின் மீது மீண்டும் ஒரு தடவை சலாமினை தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பிறந்த ரபீஉல் அவ்வல் மாதத்தினுடைய 12வது நாளை அடைந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். நேற்று கூட நான் சொன்னேன், மீண்டும் நேற்று வராதவர்களுக்காக வேண்டி மீண்டும் ஒரு தடவை சொல்லுகிறேன். எனவே கடைசி நாள் அல்ல. 12 நாட்கள் மௌலூத் ஓதணும், 12 நாட்கள் பெருமானாரை பற்றி ஒரு சில விஷயங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நாம நடைமுறையை ஏற்படுத்தி இருக்கிறதுனால இன்னைக்கு அந்த அடிப்படையில கடைசி நாள். எனவே மௌலூத் என்பது இதோட முடிஞ்சிருச்சு, பெருமானாரை பற்றி உண்டான விஷயங்கள் பேசக்கூடிய நாள் இன்னையோட முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற அடிப்படையில கடைசி நாள் அல்ல. எனவே ஒரு 12 நாட்கள் ஓதணும், ஒரு நடைமுறையை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய அடிப்படையில கடைசி நாள். எனவே நம்மளுடைய வாழ்க்கையில இன்னையோட மௌலூத் முடிஞ்சிருச்சு, இன்னையோட மீலாது விழா முடிஞ்சிருச்சு, இன்னையோட ரசூலை பத்தி பேசுறது முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற அந்த எண்ணங்கள் கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அதிகமாக நாம பேசிக்கிட்டே இருக்கணும். புதிய விஷயங்கள் எவ்வளவு பேசினாலும் எவ்வளவு எழுதினாலும் பெருமானாரை பற்றி நாம் முழுமையாக எழுத்து வடிவத்துல எழுதி முடிக்க முடியாது. எவ்வளவு பேசினாலும், எத்தனை மணி நேரங்கள் பேசினாலும், எத்தனை உஸ்தாதுமார்கள், ஆலிம் பெருமக்கள் பல்வேறு வகையான தலைப்புகள்ல வந்து பேசினாலும் பெருமானாரினுடைய விஷயங்களை முழுமையாக பேசி முடிக்க முடியாது. அது ஒரு கடல். உலகத்துல சில மனிதர்கள் புகழோடு பிறப்பார்கள், சில மனிதர்கள் புகழோடு வாழ்வார்கள், சில மனிதர்கள் புகழோடு இறப்பார்கள். சில மனிதர்கள் புகழோடு பிறந்தவர்கள் புகழோடு வாழ்ந்ததாக வரலாறுகள் கிடையாது.
புகழோடு வாழ்ந்தவர்கள் இறப்பு என்பது கேள்விக்குறியாக இருக்கும். எனவே பிறப்பு, வாழக்கூடிய அந்த வாழ்க்கை, நாம அதாவது இறக்கக்கூடிய அந்த இறப்பு, மூணுமே புகழோடு ஒரு மனிதனுக்கு அமையுமா அப்படின்னா அது கஷ்டம். அனைத்தையுமே, எனவே பிறப்பதற்கு முன்பு, பிறந்ததற்கு பின்பு, எனவே வாழக்கூடிய அந்த வாழ்க்கை மறைந்தும் மறையாமல் வாழக்கூடிய எம்பெருமான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முழுமையாக புகழோடு வாழ்ந்தார்கள். புகழுக்கு சொந்தக்காரர் என்று சொன்னால் அது ஒரு மனிதர் தான், எம்பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான். தோன்றின் புகழோடு தோன்றுக என்ற வல்லவனுடைய வார்த்தைக்கு முழுமையாக எல்லா புகழும் முழுமையாக ஒரு மனிதரை குறித்து நாம சொல்லணும் அப்படின்னா அது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான். வாழ்ந்த வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, வாழ்ந்து விட்டு சென்ற அவர்களுடைய வரலாறாக இருந்தாலும் சரி, ஒரு புதிய இலக்கணத்தை தொட்ட ஒரே தலைவர் எம்பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான். நாளை மறுமையில அல்லாஹ் எல்லா நபிமார்களுடைய சமுதாயத்தை அல்லாஹ் அந்தந்த நபிமார்களுடைய பெயர்களை சொல்லி அல்லாஹ் கூப்பிடுவான். யௌம நதுஉ குல்ல உனாஸின் பிஇமாமிஹிம், நாளை மறுமையில அந்தந்த நபிமார்களுடைய பெயர்களை சொல்லி அவர்களுடைய சமுதாயம் முன்னாடி வாங்கன்னு எல்லாத்தையும் கூப்பிடுவோம். உதாரணமாக மூசா அலைஹிஸ்ஸலாம், மூசா நபி யாருடைய சமுதாயம்? எனவே அவர்களுக்கு வழங்கப்பட்ட அந்த சமுதாய மக்களை மூசா நபியுடைய பெயரை சொல்லி அல்லாஹ் கூப்பிடுவான். ஈசா அலைஹிஸ்ஸலாம், எல்லா நபிமார்கள் எந்தெந்த நபிமார்களுக்கு அல்லாஹ் சமுதாயத்தை அல்லாஹ் வழங்கினானோ அந்தந்த பெயர்களை சொல்லி அந்த மக்களை சொல்லி அல்லாஹ் கூப்பிடுவான். ஆனால் முழுமையாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை பாக்கியமாக, ஒரு அருட்கொடையாக, ஒரு நிஅமத்தாக, ரஹ்மத்தாக பெற்றுக்கொண்ட காரணத்தால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா எல்லா நபிமார்களை விட, எல்லா சமுதாயங்களை விட ஒரு சிறந்த சமுதாயமாக நாளை மறுமையிலே எல்லா மக்களுக்கு முன்னால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம்மை அல்லாஹ் பெருமானாரை தந்ததற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருவதற்கு முன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் கண்ணியப்படுத்தினான். அவர்களை கண்ணியப்படுத்திய காரணத்தால் அவர்களுக்காக, அவர்களின் மூலமாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம்மை சிறந்த சமுதாயமாக, ஏற்கனவே நான் கிட்டத்தட்ட ஒரு 4 நாட்களுக்கு முன்னால் கூட நான் பெருமானாரினுடைய உம்மத்தை நேசித்த நபி என்கின்ற தலைப்புல பேசும்போது கூட சொன்னேன். எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகள் நாயகத்தை நாம் அடைந்த காரணத்தால் நபியை நபியாக, எனவே நபியை நம்முடைய உயிர் நபியாக, என்னுடைய குடும்பத்துல எல்லா மக்களை விட என்னுடைய நபிதான் எனக்கு பெருசு அப்படிங்கிற அளவுக்கு நாம நேசிக்கணும். நபியை தந்த காரணத்தால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம்மை நேசிக்கிறான். இன்னும் சொல்ல போனா எத்தனையோ நபிமார்கள், முன்னால் வாழ்ந்த சமுதாய மக்கள், அவர்களுக்கு வழங்கப்பட்ட சில அற்புதமான சில எண்ணங்கள், படைப்புகள் கூட நமக்கு கிடையாது. உடல் பலம், உம்மத்தே முஹம்மதியாவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு நம்முடைய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்துல கட்டுப்பட்ட நமக்கு இருக்கக்கூடிய உடல் பலத்தை விட ஆரம்ப காலகட்டத்தில் இருந்த நபிமார்களுடைய சமுதாயத்திற்கு உடல் பலத்தை அல்லாஹ் அதிகமாக கொடுத்திருந்தார். நம்மளால 25 கிலோ ஒரு மூட்டையை கூட நம்மளால தூக்க முடியாது. 10 கிலோ மூட்டையை கொஞ்சம் தூரம் தூக்கினா வலிக்குதுன்னு உட்கார்ந்துருவோம். நம்மளால அதுக்கு ஒரு ஆளை வச்சுதான் நம்ம தூக்குவோம். இங்க இருந்து நம்ம ஏர்போர்ட்டுக்கு போகணும் அப்படின்னா ஏர்போர்ட்டுக்குள்ள உள்ளுக்குள்ள நம்மளுடைய லக்கேஜை தூக்கிட்டு வர்றதுக்கு, ஒரு சூட் கேஸை தூக்கிட்டு வர்றதுக்கு ஒரு ஆளை, ஒரு கூலி ஆளை வச்சு நம்ம தூக்கிட்டு போறோம். நம்மளால தூக்க முடியாது, வெயிட்டா இருக்குது. ஏன்னா உடல் பலத்தை எல்லாம் அவ்வளவுதான். ஆனால் மற்ற சமுதாயத்தை பார்க்கிலும் உம்மத்தை முஹம்மதியாவுடைய நமக்கு உடல் பலம் அந்த அளவுக்கு கிடையாது. ஆரோக்கியம், நீண்ட நாள்,
950 ஆண்டுகள், 700 வருடங்கள், 800 வருடங்கள் எல்லாம் வாழ்ந்தவர்கள் அந்த சமுதாய மக்கள். நமக்கு வெறும் 60ஓ 70ஓ. அதுவும் இந்த காலகட்டத்தில் 30லேயே இன்னைக்கு நோய்கள் வந்ததுனால 30 25 அப்படிங்கிற அளவுக்கு நம்மளுடைய ஆயுள் எல்லாம் குறைந்து கொண்டே வருகின்றன. எனவே ஆயுள் அந்த காலத்துல அந்த நபிமார்களுக்கு, அந்த சமுதாய மக்களுக்கு வழங்கப்பட்ட ஆயுளை போல அல்லாஹ் நமக்கு வழங்கல. இன்னும் சொல்ல போனால் அந்த சமுதாய மக்கள் தங்களுடைய விரல்களால் மலையை குடைப்பார்கள். இப்படியெல்லாம் மிகப்பெரிய ஆற்றலை கொடுத்த அந்த மக்களை விட, அந்த நபிமார்களுடைய சமுதாயத்தை விட அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நம்மை சிறந்த சமுதாயமாக அல்லாஹ் சொல்லுவதற்கு என்ன காரணம்? இமாம் பூசரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தங்களுடைய அந்த புர்தா ஷரீஃப், அந்த புர்தா ஷரீஃப் என்று சொல்லக்கூடிய அற்புதமான நம்முடைய நோய்களை எல்லாம் எந்த நியத்துல நம்ம ஓதணுமோ, நம்மளுடைய குடும்பத்துல என்ன கஷ்டம் இருந்தாலும் அந்த புர்தா ஷரீஃபை நாம் ஓதினால் அனைத்து பிரச்சனைகளையுமே அல்லாஹ் தீர்த்து விடுவான் என்று இருக்கக்கூடிய அந்த புர்தா ஷரீஃபில் இமாம் பூசரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஒரு வார்த்தையை எழுதுகிறார்கள். பி அஃதலிர் ருசுல் குன்னா பி அக்ரமல் உமம். ஒரு ரசூலை நமக்கு சிறந்த நபியாக தந்ததால் இந்த உம்மத்தை அல்லாஹ் கண்ணியப்படுத்தி விட்டான் என்று அந்த வார்த்தையை இமாம் பூசரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் எழுதுகிறார்கள். நபிமார்களிலேயே ஆக சிறந்த நபியை அல்லாஹ் நமக்கு கொடுத்த காரணத்தால் நபியினுடைய கண்ணியத்திற்காக, நபியினுடைய மரியாதைக்காக, நபியினுடைய அந்த ரஹ்மத்துக்காக அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நம்மை சிறந்த சமுதாயமாக, அல்லாஹ் நம்மை கண்ணியமான ஒரு சமுதாயமாக அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா வைத்திருக்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக வந்ததற்கு பின்னால் எவ்வளவு விஷயங்களை மாற்றினார்கள் தெரியுமா? அன்று வரை இவனெல்லாம் அடிமை, இவனெல்லாம் பக்கத்துல வந்து உட்காரணுமா, இவனெல்லாம் ஒதுக்கி வைக்கணும். எனவே அடிமைகள் ஒதுக்கப்பட்ட காலம். நிறைய நபர்கள் ஒதுக்கி வைக்கப்பட்ட நபர்களை எல்லாம் தொட்டால் தீட்டு என்றெல்லாம் சொல்லக்கூடிய, எனவே ஏதாவது மாற்றமாக நடந்தால் இவர்கள் எல்லாம் ஒதுக்கி வைக்கப்பட வேண்டியவர்கள், இவங்கெல்லாம் முன்னாடி வரக்கூடாது என்று ஜாஹிலியத்தான மடையர்கள் நினைத்த அந்த காலகட்டத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லோரும் சமமானவர்கள். எனவே அடிமையாக இருந்தாலும், ஒரு ஒடுக்கப்பட்ட சமுதாயமாக இருந்தாலும், எனவே தீண்டாத மக்களாக இருந்தாலும், எனவே அவர்களை நான் அரவணைத்துக் கொள்கிறேன் என்று அடிமையின் மீது தோள் போட்டு பேசிய ஒரே தலைவர் எம்பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான். நாம ஒரு ஏழை, அதாவது ஒரு ஏழ்மையான ஒரு மனிதன், பொருளாதாரத்துல ரொம்ப பின்தங்கி இருக்கக்கூடிய ஒரு மனிதன், அவனை பார்க்கறதுக்கே பரட்டத்தலையோட, அழுக்கான ஆடையோட, ஒண்ணுமே இல்லாத, பெரிய செல்வாக்கெல்லாம் ஒண்ணும் இல்லை, ஒண்ணுமே இல்லாத ஒரு மனிதன் வர்றான்னா அவனை கூப்பிட்டு பக்கத்துல உட்கார வச்சு அல்லது நிக்க வச்சு தோல் மேல கைய போட்டு நம்ம பேசுவோமா? ஏன்னா நாம ஒரு மனிதர்கிட்ட பேசணும் அப்படின்னா அவருடைய தராதரம் என்ன, அவருடைய தகுதி என்ன, தகுதியை பார்த்து, தராதரத்தை பார்த்து, அவருடைய அந்த அங்க அசைவுகளை வைத்துதான் நம்ம பக்கத்துல கூட நம்ம நிற்போம். இல்லைன்னா அப்படியே விரட்டி அனுப்பிடுவோம். அவர் முஸ்லிமாக இருக்கட்டும் அல்லது மாற்று மதத்தை சார்ந்த யாராக இருக்கட்டுமே, அப்படி இல்லை நம்மளுடைய கேட்டா என்ன ஏதாவது கேட்போம். ஆனால் பக்கத்துல நெருக்கமாக தோல் மேல கைய போட்டு பேசக்கூடிய அளவுக்கு நாம அந்த தகுதியை நம்ம எதிர்பார்க்கிறோம். ஒண்ணுமே இல்லாதவன், ஆனா அவன் இல்லாதவனா இல்ல இருக்கப்பட்டவனாங்கிறது நமக்கு தெரியாது. ஆனா ஆள் டிப்டாப்பா வர்றான் அப்படின்னா பக்கத்துல உட்கார வச்சு நம்ம பேசுவோம். தோல் மேல யாருப்பா அப்படின்னு பேசுவோம். பக்கத்துல உட்கார வச்சு நிக்க வச்சு எங்க இருந்து வர்ற என்ன அப்படின்னு பெயர்லாம் விசாரிப்போம். ஆனால் அவனுடைய உடல் அமைப்பு, அந்த தோற்றம் கொஞ்சம் அழுக்காக இருந்தால் நம்ம பக்கத்துல உட்கார வைக்க மாட்டோம், நம்ம பேச மாட்டோம். எனவே நம்ம தகுதி, அந்த தராதரம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பயுமே அதை யோசிச்சதே கிடையாது.
நபிகள் நாயகம் அவங்க கேட்ட துஆக்கள்லயே அல்லாஹும்ம அஹீனி மிஸ்கீனா வ அமித்னி மிஸ்கீனா வ ஸும்ரத்தில் மசாகீன், ஏழையாக வாழவை, ஏழையாகவே மூத்தாக்கு, ஏழை மக்களினுடைய கூட்டத்தில் என்னை எழுப்பு என்று நபிகள் நாயகம் அவர்கள் எந்த இடத்திலேயுமே அந்த தகுதியை, அதாவது இல்லாத ஒரு மனிதன் இல்லை என்று கேட்டு வரும்போது நீ இல்லை என்று சொன்னால் நீயும் இல்லாத ஒருவனை போல, இல்லாத ஒரு மனிதன் இல்லை என்று ஏதாவது ஒன்று கேட்டு வர்றான்னா இருக்கப்பட்டவன் இல்லை என்று சொன்னால் நீயும் அவனை போல. ஒரு பிச்சைக்காரன் என்னால் எதுவுமே என்கிட்ட ஒண்ணுமே இல்லை ஏதாவது கொடுங்க அப்படின்னு கேட்டு வர்றான். செல்வந்தர்கள் எதுவுமே இல்லை, இப்ப ஒண்ணும் இல்லப்பா போப்பா அப்படின்னா அவனும் பிச்சைக்காரன், என்னதான் காசு இருந்தாலும் நீயும் பிச்சைக்காரன். எனவே நாம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நாவல இருந்து அந்த இல்லை என்கின்ற வார்த்தை வந்ததே கிடையாது. கிராமத்துல இருந்து நிறைய பேர் ரசூலுல்லாஹை பார்க்க வருவாங்க, நிறைய பேர் வருவாங்க. அதுல ஒரு மனிதர், அவருடைய பெயர் ஜாஹிர். அவரு தன்னுடைய கிராமத்துல இருந்து நிறைய பழங்கள், தன்னுடைய கிராமத்துல என்ன இருக்குதோ அதை ரசூலுல்லாஹ்வுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி நிறைய பழங்களை எடுத்துட்டு வர்றாரு வீட்டுக்கு. வீட்டுக்கு வந்து கதவை தட்டுறாரு. ஹஸரத் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இருக்கிறாங்க. ரசூல்லா எங்க அப்படின்னு கேட்கறாங்க. வெளியில போயிட்டாங்க அப்படின்ன உடனே, எப்பயுமே ரசூல்லாவுடைய வீட்டுக்கு ஏதாவது ஒரு பொருள் வந்தால் என்ன கொண்டு வந்து கொடுத்தாலும் அவங்க கொண்டு வந்து கொடுத்ததை விட கொஞ்சம் அதிகமாக இவங்க கொடுத்து அனுப்புவாங்க. ரசூல்லாவுடைய பழக்கம். கொண்டு வந்து கொடுத்துட்டு, இந்தாங்க இதை ரசூல்லாட்ட கொடுத்துருங்க, நான் ஜாஹிர் வந்துட்டு போனேன் அப்படின்னு சொல்லுங்கன்னு ஆயிஷாவிட்ட கொடுத்துட்டு இவங்க கடைத்தெருவுக்கு போயிடுறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வீட்டுக்கு வர்றாங்க. வீட்டுக்குள்ள கூட போகல. ஹஸரத் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க, உங்களை தேடி கிராமத்துல இருந்து ஒருத்தர் வந்தாரு, கிராமத்துல இருந்து ஒண்ணுமே இல்லாதவர், ஒண்ணுமே, இன்னும் சொல்ல போனால் அவர் ஒரு அடிமை, அவர் பணக்காரர் அல்ல, செல்வந்தர் அல்ல, ஒரு நபி அல்ல, சஹாபி அல்ல, மிகப்பெரிய ஒரு பொருளாதாரத்துல மேம்பட்டவர் அல்ல, பொருளாதார விஷயத்துக்காக வேண்டி பேச வரல, ஒண்ணுமே இல்லை அவர்கிட்ட. இன்னும் சொல்ல போனால் எத்தனையோ மக்கள் எல்லாம் அவரை ஒதுக்கி வைத்தவர், எல்லா மக்களும் நிறைய நபர்கள் அவரை ஒதுக்கி வைக்கப்பட்ட ஒரு நபர். அந்த மனிதர் வந்து கொடுத்துட்டு போனது. ஆயிஷா அவங்க விஷயத்த சொல்றாங்க, உங்களை தேடி ஜாஹிர் அப்படின்னு ஒருத்தர் வந்தாரு. இந்த விஷயத்த சொன்னதுமே, வீட்டுக்கு வந்தா ஒருத்தர் உங்களை பார்க்க வந்தாரு அப்படின்னு நாம் என்ன செய்வோம், நேரம் வீட்டுக்குள்ள போய் நம்மளுடைய தேவைகளை எல்லாம் முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு, சரி இப்ப தானே வீட்டுக்குள்ள வர்றேன், கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் பொறுமையா போகலாம் அப்படின்னு தானே நம்ம நினைப்போம். வந்த ரசூல்லா வந்ததுமே வீட்டுக்குள்ள கூட போகல. எனவே அந்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொன்ன அந்த பெயரை கேட்டதுமே வந்தவங்க வீட்டுக்குள்ள போகாம அப்படியே செருப்பை மாட்டிட்டு அப்படியே மீண்டும் அவரை தேடி போறாங்க ரசூலுல்லாஹ். வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்தவங்க வீட்டுக்குள்ள போகாம யார் அந்த ஜாஹிரை தேடி ரசூலுல்லாஹ் போறாங்க. ஒரு தலைவர். நாமளா இருந்தா மீண்டும் வரட்டும், திரும்பி வரட்டும், ஒரு தடவை தானே வந்தாரு, 4-5 தடவை வரட்டும். இன்னும் சொல்ல போனா வீட்டுக்குள்ளேயே நம்ம இருந்துகிட்டு நம்மளை பார்க்க யாராவது வந்தா இல்லைன்னு சொல்லி அனுப்பிடு அப்படின்னு மனைவி வீட்டை பிள்ளைகள்கிட்ட நம்ம சொல்லி அனுப்புவோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய நாம இப்படிப்பட்ட எண்ணங்கள் நமக்கு தயவு செய்து அறவே இருக்கக்கூடாது. நபிகள் நாயகம் அவங்க கடைவீதிக்கு போறாங்க. கடைவீதியில ஒரு இடத்துல அவர் நிக்கிறார். யார்? அந்த ஜாஹிர். ரசூலுல்லாஹ் பின்னாடி போனவங்க அவங்களுடைய கண்ணை பிடிச்சிட்டாங்க. திடீர்னு ஒரு நண்பர்கள் சந்திக்கிறோம், திடீர்னு ஒருத்தர் நிக்கிறார் அப்படின்னா நம்ம அப்படியே ஓடி போய் பின்னாடி நம்ம யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக வேண்டி அப்படியே கண்ணை பொத்திக்குவோம்ல, யாருப்பா அது கண்ணை பொத்தி கண்டுபிடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம்ல. அந்த மாதிரி ஜாஹிர் கடைவீதியில நிக்கிறாரு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க போய் கண்ணை பொத்திக்கிறாங்க. யாருன்னு கேட்கிறாங்க. ஆனால் அந்த வாடை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மேனியில் இருந்து வரக்கூடிய அந்த கஸ்தூரியினுடைய வாடையை வைத்து நபிகள் நாயகம் அவர்களுடைய அந்த
பேச்சை வைத்து புரிந்து கொண்டார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தான் என்பதை புரிந்து கொண்டார். அந்த கண்ணை பொத்திக்கிட்டதும் ரசூல்லா அந்த சந்தையில அப்படியே சத்தமா பேசுறாங்க, மை யஷ்தரி ஹாதல் அப்து, இந்த அடிமையை யார் வாங்கி கொள்றா, இந்த அடிமையை விலைக்கு வாங்கி கொள்வதற்கு யாராவது இருக்கிறீங்களான்னு சொல்லி கண்ணை பொத்திக்கிட்டு சந்தையில சத்தமா கேட்கிறாங்க. எல்லோரும் திரும்பி பார்க்குகிறார்கள். எனவே அந்த ஜாஹிர் கேட்குகிறார், அல்லாஹ்வின் தூதரே, என்ன போய் யாராவது வாங்கிக்கிறீங்களான்னு கேட்கிறீங்களே, நான் ஒடுக்கப்பட்டவன், எனக்கு என்னை எல்லாம் என் பக்கத்துல வருவதற்கே யோசிப்பார்கள், என்னையெல்லாம் போய் யாரு வாங்குவா, என்னையெல்லாம் போய் யாரு வாங்குவா அப்படின்னு சொல்லக்கூடிய நேரத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், லஸ்த இன்தல்லாஹி பிகாஸ், நீ வேண்டாம், அதாவது மக்களுக்கு வேண்டுமானால் நீ ஒதுக்கப்பட்டவனாக இருக்கலாம், எனவே மக்களுக்கு வேண்டுமானால் நீ அடிமையாக இருக்கலாம், மக்களிடத்தில் வேண்டுமானால் நீ புறம் தள்ளப்பட்ட ஒரு மனிதனாக இருக்கலாம், ஆனால் இருக்கக்கூடிய மனிதர்களிலேயே இந்த சந்தையில இருக்கக்கூடிய நபர்களை விட அல்லாஹ்விடத்தில் நீ உயர்ந்தவன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே நாம ஒரு ஏழ்மையான ஒரு மனிதனோ அல்லது பரம ஏழையோ அல்லது பிச்சைக்கார அந்த தோற்றத்திலேயோ அல்லது அழுக்கான ஆடைகளை போட்டுக்கிட்டு கிழிந்த ஆடைகளை எல்லாம் போட்டுக்கிட்டு ஒன்றுமே இல்லாத ஒரு மனிதன், இவனிடத்துல பொருளாதாரம் இல்லை, இவனுக்கு நீ யாருமே இல்லை என்று நாம ஒதுக்கி வைக்கிறோமா இல்லையா? பெருசா நம்மள்ட்ட அந்த ஒரு நட்போட, ஏன்னா அதாவது ஒரு தராதாரத்தை பார்த்து நம்ம பார்க்கிறோமா இல்லையா? எனவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், இருக்கப்பட்டவர்களை விட இல்லாதவர்கள் அல்லாஹ்விடத்தில் உயர்ந்தவர்கள் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நம்ம எவ்வளவு நேசிக்கணுமோ, நபிகள் நாயகத்தை பேசியவர்கள், நபிகள் நாயகத்தை அவர்களை பத்தி பேசற கேட்பதற்காக வேண்டி, இப்ப நான் பேசுறேன், நீங்க எல்லாம் கேட்கறீங்க, பேசியவர்கள், எழுதியவர்கள், கேட்பவர்கள் எல்லோரும் அல்லாஹ்வால் புகழப்பட்டவர்கள். அல்லாஹ் அவர்களுடைய கண்ணியத்தை அல்லாஹ் உயர்த்துகிறார். ஏன்னா இன்னைக்கு நம்ம நிறைய நபர்களுக்கு நபியை புகழ்வதா, மௌலூது ஓதுறதா, நபிக்கென்று மீளாத விழாக்களை கொண்டாடுவதா என்று நிறைய நபர்கள் இன்றைக்கு வரை அலர்ஜியோட, அவர் ஒரு சாதாரண ஒரு மனுஷர், அவர் ஒரு சாதாரண ஒரு மனிதர், நம்மை போன்றவர் என்று சொல்லக்கூடிய மக்களுக்கு இடையில அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா இந்த மலேசியாவில் ஒரு மீளாத விழாக்களை, மீளாத ஊர்வலங்களை, அதுவும் ஒவ்வொரு நாளும் 12 நாட்கள் சிறப்பாக மௌலூத் ஓதி அதற்காக செலவு செய்து அதற்காக வேண்டி பிரம்மாண்டமான முறையில் செய்யப்படுகின்ற ஒவ்வொரு காட்சிகளையும் பல்வேறு இடங்களை விட நான் பார்த்து ஆச்சரியப்பட்டு வியந்த ஒரு இடம் என்று சொன்னால் அது மலேசியா என்பதை நான் உண்மையாகவே நான் அதை வெளிப்படுத்துகிறேன். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம இந்த 12 நாட்கள் புகழ்றோமா இல்லையா? இது ஒரு புகழ் கிடையாது, இது ஒரு புகழே அல்ல. ஏன்னா நமக்கு தெரியும் ஒரு அற்புதமான ஒரு செய்தி. ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு 120 வயசு வரை வாழ்ந்த ஒரு மனிதர், ஒரு சஹாபி. ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க 120 வருஷம் வாழ்ந்தாங்க. அதுல முதல் 60 வருஷம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எந்த அளவு திட்டணுமோ, எந்த அளவு அசிங்கப்படுத்தணுமோ, எப்படியெல்லாம் ரசூல் நபியை கேவலப்படுத்தணுமோ அப்படியெல்லாம் அசிங்கப்படுத்தியவர் ஹஸ்ஸான் இப்னு சாபித் முதல் 60 வருஷம். அதுக்கப்புறம் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா என்ன நினைத்தான் தெரியல, அல்லாஹ் அவருக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை தந்தான், அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுத்தான். அடுத்த 2வது 60 வருஷம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்தார்கள். 60 ஆண்டுகள் புகழக்கூடிய நாவாக அல்லாஹ் ஏற்படுத்தினான். எந்த அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிம்பர் மேடை அமைத்து கொடுத்து, ஹஸ்ஸானே நீ புகழே, அல்லாஹ் உன்னை பாராட்டுகிறான், ஜிப்ரீல் உன்னை பாராட்டுகிறார்கள், நீ புகழ்வதை நான் கேட்கிறேன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஹஸ்ஸான் இப்னு சாபித் அவர்களுக்கு மேடை அமைத்து கொடுத்து, அந்த ஹஸ்ஸான் இப்னு சாபித்
எந்த முதல் 60 வருஷம் ரசூலுல்லாஹ்வை திட்டன நாவு, அடுத்த 2வது 60 வருஷம் நபியை புகழ்ந்தார். புகழ்ந்துட்டு 120வது வயசுல அவர் கடைசியாக அவர் அந்த வார்த்தையை எழுதுகிறார். மா மதஹ்து முஹம்மதின் பி மகாலதி லாக்கின் மதஹ்து மகாலதி பி முஹம்மதின் என்று ஒரு வார்த்தையை எழுதி முடிக்கிறார். நான் 60 ஆண்டுகள் 60 வருஷம் என்னுடைய ஹபீபை, என்னுடைய நாயகத்தை, நபியை நான் புகழ்ந்தேன். நானும் எவ்வளவுதான் நான் புகழ்ந்துகிட்டே இருக்கிறேன், 60 வருஷம் நான் புகழ்ந்தேன். ஆனா அவங்களுடைய புகழை என்னால புகழ்ந்து முடிக்க முடியல. அதுக்கு பதிலாக 60 வருஷம் நபியை நான் புகழ்ந்தேன். எனவே அவர்களை புகழ்ந்ததால், அவர்களை பற்றி பேசியதால் அல்லாஹ் எனக்கு புகழ்ச்சியை, அல்லாஹ் என்னுடைய வாழ்க்கையை சிறந்த வாழ்க்கையாக அல்லாஹ் ஏற்படுத்திட்டான். நாம ரசூல பேசுறதுனால, நபியை பத்தி கேட்கறதுனால, நபியை பத்தி படிக்கிறதுனால, நம்முடைய பிள்ளைகளுக்கு ரசூலுடைய வாழ்க்கையை சொல்லி கொடுக்கிறதுனால நம்முடைய வாழ்க்கையை அல்லாஹ் உயர்ந்த வாழ்க்கையாக அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அல்லாஹ் ஏற்படுத்துவான் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. இன்னும் சொல்ல போனால் ஒரு கவிஞர் எழுதுறாரு, எழுதிக்கிட்டே இருக்கிறார் ரசூலுல்லாஹ் பத்தி எழுதிக்கிட்டே, என்னத்தை எழுதுறதுன்னே தெரியலையே, நானும் எழுதிக்கிட்டே இருக்கிறேன், ரசூலை பத்தி நானும் பேசிக்கிட்டே இருக்கிறேன், நிறைய எழுதுறேன், ஆனா புகழ் போய்கிட்டே இருக்குது. பேசாம ஒரே வார்த்தையில சொல்லிடலாம், போங்க நீங்க தான் அல்லாஹ்வுக்கு அடுத்தது அப்படிங்கிறாரு. அல்லாஹ்வுக்கு அடுத்தது யாரு? அவரோட ரசூலுல்லாஹ்வினுடைய புகழ்ச்சி. அவங்க எப்படி வாழ்ந்தாங்க, எப்படி இருந்தாங்க, அவங்க எப்படி நடந்துக்கிட்டாங்க, எப்படி மக்கள்கிட்ட பேசுனாங்க, எப்படி குழந்தைகள்கிட்ட எப்படி பேசுனாங்க, மனைவிட்ட எப்படி நடந்துக்கிட்டாங்க, தன்னுடைய குழந்தைகளை எல்லாம் எப்படி அரவணைத்து கொண்டார்கள், சமுதாய மக்கள்கிட்ட எப்படி நடந்துக்கிட்டாங்க, சஹாபாக்கள்கிட்ட, நபிமார்கள்ட்ட, தோழர்கள்ட்ட எப்படி எல்லாம் நடந்து கொண்டு அப்படியே ஒவ்வொன்றா எழுதிக்கிட்டே வர்றாரு. எதை எழுதினாலும் எங்கேயுமே ஒரு முற்றுப்புள்ளி வைக்க முடியலையே, எங்கேயுமே ஏதாவது ஒரு கேள்விக்குறி, ஏதாவது ஒரு மைனஸ் பாயிண்ட் வருமா அப்படின்னு பார்த்தா ஒண்ணுமே வரல. நானும் எவ்வளவுதான் எழுதுறது, என்னால எழுத முடியல, படிக்க முடியல, போங்க அல்லாஹ்வுக்கு அப்புறம் நீங்க தான் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். எனவே அப்படிப்பட்ட ஒரு நபிகள் நாயகத்தை ஒரு 12 நாட்கள் மட்டும் பேசி முடிக்க வேண்டிய ஒரு மனிதர் அல்ல. எனவே 12 வருடமும் அல்ல, ஆயுள் முழுவதும் கடைசி வரை, கியாமத் நாள் வரை, ஏன் சொர்க்கத்துல கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புகழ் கடைசி வரை, சுவனம் வரை பெருமானாரினுடைய புகழ் புகழ்ந்துகிட்டே இருக்கணும். ஹதீஸ்ல வருது, லா யுமினு அஹதுக்கும், நம்மளுடைய வாழ்க்கையில முழுமையான ஈமான் உங்களுக்கு வேணும்னா, லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன்னாஸி அஜ்மஈன். உங்க அத்தா, உங்க அம்மா, தம்பி, அன்னை, மக்கள், உறவினர்கள், நீங்க சம்பாதித்த பொருளாதாரம், உங்களுடைய வீடு, வாகனம், அது இது எல்லாம், இந்த உலகத்துல என்னென்னலாம் இருக்குதோ எல்லாத்தையும் விட, அஜ்மஈன், அனைத்தையும் விட எப்போ நீங்க பெருமானாரை நீங்க நேசிக்கிறீங்களோ அப்பதான் உங்களுடைய ஈமான் பரிபூரணம் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு. எல்லா நபிமார்களுமே பிறந்ததற்கு பின்புதான் அவர்களுடைய வாழ்க்கையை வைத்துதான் அல்லாஹ் அவர்களுடைய அந்தஸ்தை அல்லாஹ் உயர்த்தான். மூசா அலைஹிஸ்ஸலாம் இருக்கட்டும், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களாக இருக்கட்டும், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய தாயார் மரியம் அம்மையார் ஒரு ஆண் துணை இல்லாமல், ஒரு ஆணினுடைய தீண்டுதல் இல்லாமல் கர்ப்பமாயிட்டு ஊருக்குள்ள வர்றாங்க. ஒரு ஆணுடைய தொடர்பு இல்லாம உன்னால எப்படி குழந்தை பெற்றுக்க முடியும், நான் எந்த தப்புமே பண்ணல அப்படின்னு மரியம் சொல்றாங்க. யாருமே நம்பல, நீ ஏதோ தப்பு பண்ணியிருக்கிற அப்படின்னு மக்கள் பூரா இட்டு கட்டினார்கள். நீ ஒரு தவறான ஒரு பெண், ஏதோ ஒரு தப்பு பண்ணி வயிற்றுல குழந்தையோட வர்ற. மக்கள் எல்லாம் ஏசினார்கள், பேசினார்கள். அந்த ஈசா நபி உண்மையானவர், அவர்களுடைய தாயார் உண்மையான தாய் என்பதற்காக சில நாட்கள் அந்த குழந்தை பிறந்ததற்கு பின்னால் அல்லாஹ் அந்த குழந்தையை அல்லாஹ் பேச வைத்தான். ஏன்னா அந்த குழந்தைகிட்ட நான் எந்த தப்புமே பண்ணல, வேணா என் பிள்ளைகிட்ட அந்த குழந்தைகிட்ட போய் கேளுங்க, பேசுங்க. அல்லாஹ் தொட்டில் குழந்தையாக இருந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை قال اني عبد الله آتاني الكتاب, எனவே நான் அல்லாஹ்வினுடைய அடிமை. எனவே அல்லாஹ் குழந்தையை அல்லாஹ் பேச வைத்தார். ஒரு ஈசா நபி குழந்தையாக வந்ததற்கு பின்புதான் அவர்களுடைய
அவர்களுடைய அந்த வளர்ப்பு, அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கையை வைத்துதான் ஒரு நபியை அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா மேன்மைக்குரிய நபியாக அல்லாஹ் உயர்த்து பேசுகிறார். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறந்ததற்கு பின்னால் எங்க இந்த குழந்தையை கொன்றுவாங்களோ அப்படின்னு அவங்க அம்மா ஒரு பெட்டியில வச்சு ஆத்துல தூக்கி போட்டுட்டாங்க. அல்லாஹ் அந்த குழந்தையை காப்பாற்றி அதுக்கு பின்னாடி தான் அல்லாஹ் நபியாக, உயர்ந்த நபியாக அல்லாஹ் வைத்தார். எல்லா நபிமார்களுடைய வாழ்க்கையை எடுத்தாலும் அந்த குழந்தை பிறந்ததற்கு பின்புதான் அவர்களுடைய வாழ்க்கையை வைத்துதான் அவர்கள் உயர்வான வாழ்க்கையை அல்லாஹ் கொடுத்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறப்பதற்கு முன்பே எல்லா மக்கள், எல்லா நபிமார்களுடைய இடத்துல வைத்து அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா ஒப்பந்தம் வாங்கி கொண்டார். வைத அஹதல்லாஹு மீசாகன் நபியீன லமா ஆதைதுகும் மின் கிதாபின் வ ஹிக்மா. நான் ஒரு நபியை உங்களுக்கு தர போறேன், நீங்க எல்லாம் என்கிட்ட ஒப்பந்தம் பண்ணிக்கங்க. வேதம் கொடுக்கப்பட்ட நபி, சும்ம ஜாஅக்கும் ரசூலுன் முஸத்திகுன், உண்மையான ஒரு நபியை நான் தரப்போகிறேன். எனவே லிமா மஅக்கும் நீங்க அவர்களை கொண்டு நீங்க ஈமான் கொள்ளணும், வலதன் சொல்லணும், நீங்க எல்லாமே நீங்க அவருக்கு உதவி செய்யணும் அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிறந்ததற்கு பின்பு அல்ல, பிறப்பதற்கு முன்பே பல வருடங்களுக்கு முன்னால் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா ஒப்பந்தம் செய்து கொண்டான். எனவே அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா ஒரு நபியை, ஒரு குழந்தை, ஒரு மனிதரை பிறப்பதற்கு முன்பே அல்லாஹ் கண்ணியப்படுத்தி மேன்மைப்படுத்தி பேசிய ஒரே தலைவர், ஒரே மனிதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். நம்ம ஒவ்வொரு நாளுமே நாம மௌலிது ஷரீஃப் ஓதக்கூடிய ஆரம்பத்தில் நம்ம ஓதக்கூடிய வார்த்தை லகத் ஜாஅக்கும் ரசூலுன் மின் அன்ஃபுசிக்கும் ஓதரமே, உங்களில் இருந்து அல்லாஹ் உங்களுக்கு ஒரு தூதுவரை அல்லாஹ் தந்து விட்டான் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அந்த தூதுவரை நீங்கள் புகழ்ந்து பேசுங்கள். அந்த தூதரை நீங்கள் எந்த அளவுக்கு புகழ முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள், ஏன்னா உங்களுக்காக வேண்டிய வாழக்கூடியவர், உங்களுக்காக வேண்டிய வாழ்ந்து நம்முடைய கண்களை விட்டு மறைந்து இன்னும் மறையாமல் வாழக்கூடிய அந்த தூதரை நீங்கள் புகழ்ந்து பேசுங்கள் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா சொல்லுகிறார். இன்னும் ஒரு கவிஞன் அழகாக சொல்லுவார், யஃப்ரஹு லிமத்ஹிஹி லிஅன்னல் மத்ஹ லா யஸ்துரு இல்லா மன் சாதிகுன் முஹிப்புன் காமிலுல் ஈமான். என்ன சொல்றாங்கன்னா, யாருடைய உள்ளத்துல ஈமான் பரிபூர்ணமாக இருக்குமோ, யாருடைய உள்ளத்துல உண்மையான பிரியம் இருக்குமோ அந்த நாவுதான் ரசூலை பத்தி பேசுவோம். இன்னைக்கு நிறைய பேர் ரசூலை பத்தி பெருசா புகழக்கூடாது. அப்படி என்ன புகழ்ச்சி? ஒரு மௌலூது வந்துட்டாலோ, அல்லது பராத்துடைய இரவு அப்படின்னு வந்தாலோ, அல்லது மிஅராஜுடைய இரவு வந்தாலோ அப்பதான் கரெக்டா ஒரு சீசன் மாதிரி நோட்டீஸுகள் எல்லாம் வந்துடும். இதெல்லாம் கூடாது, இதெல்லாம் பிதுகத்து, அதெல்லாம் தப்பு, அப்படி இப்படின்னு. எனவே அந்த ஒரு கவிஞன் அழகாக சொல்லுவான், யாருடைய உள்ளத்துல முழுமையான ஈமான், உண்மையான பிரியம் இருக்குமோ அவர்களுடைய நாவுதான் நபியை பேசும் என்று சொன்னால், நாம நபியை பேசுறோம், நபியை பத்தி கேட்கிறோம், நபியினுடைய விஷயங்களை பேசுவதற்காக ஆர்வமா கேட்கிறோமா இல்லையா? அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நம்முடைய உள்ளத்துல ஈமானை அல்லாஹ் பரிபூர்ணமாக வைத்திருக்கிறான் என்பதற்கான அடையாளம் தான் இது. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா இந்த ஈமானை அல்லாஹ் நமக்கு இப்போ அவ்வளோதெல்லாம் எனக்கு பிடிக்காது, நாங்கெல்லாம் எந்திரிச்சிட போறோம் அப்படின்னு நீங்க எல்லாமே எந்திரிச்சு போனாலும் உங்களை யாரும் கேட்கவும் முடியாது. எனக்கு நான் வந்து இஷா தொழுதே நான் போறேன். ஆனா அல்லாஹ் எத்தனையோ மனிதர்கள், எத்தனையோ நபர்களுக்கு அந்த நபியை புகழக்கூடிய, நபியை பத்தி ஏதாவது ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்க மாட்டோமா அப்படின்னு எத்தனையோ பயான்கள் எல்லாம் நடத்தப்படுவது உண்டு. ஆனால் யாருக்கும் அந்த அல்லாஹ் அந்த வாய்ப்பை கொடுக்கல. அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்குகிறான், அல்லாஹ் உங்களுக்கு வழங்கி இருக்குகிறான் என்று சொன்னால் நபியை நேசிப்பதற்கான அடையாளங்களாக அல்லாஹ் உங்களை வைத்திருக்கிறான். எனவே இது மிகப்பெரிய, ஏன்னா அதாவது அல்லாஹுவை பத்தி பேசுறதுக்கோ அல்லது அல்லாஹ் ரசூலை பத்தி பேசுறதை கேட்கறதுக்கோ நாம சுயமா எல்லாம் வந்து உட்காரோம். அல்லாஹ் தேர்ந்தெடுக்கணும். என்னுடைய ஹபீபை பத்தி பேச போறாங்க, என்னை பத்தி பேசுறாங்க, எனவே நீ போய் கேளு, ரசூலை பத்தி தெரிஞ்சுக்கோ அப்படின்னு அல்லாஹ்வால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் தான் இந்த சபையில இருந்திருக்கக்கூடிய நாம எல்லோரும். ஒரு மனிதர் வந்து ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கிறாரு, அல்லாஹ்வின் தூதரே,
மத்தஸ்ஸாஅத்து யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே கியாமத் நாள் எப்ப வரும் அப்படின்னு கேட்கிறார். கியாமத் நாள் எப்ப வரும் கேட்கிறார். வேலாயமும் கேட்டாங்க, கால அஅதது லஹா, கியாமத் நாள் எப்ப வரும்னு கேட்கறியே, கியாமத் நாளுக்காக வேண்டி நீ என்ன தயார் பண்ணி வச்சிருக்கிற? அப்ப அவர் சொல்றாரு, மா அஅதது லஹா மின் கஃபீரின் ஸலாத்தின் வலா ஸௌமின் வலா ஸதகா, என்கிட்ட நீங்க கேட்கறது உண்மைதான், ஆனா என்கிட்ட நான் பெருசா என்கிட்ட தொழுகையெல்லாம் ஒண்ணுமே இல்லை, நான் நோன்பு வச்சது இல்லை, நான் சதகா கொடுத்தது இல்லை, எதுவுமே செஞ்சதில்லை. ஆனால் நான் வலாகின்னி அஹப்புல்லாஹ் வ ரசூலுஹு, நான் அல்லாஹ்வை ரசூலை நான் நேசிக்கிறேன் அப்படின்னார். அமல் எதுவுமே இல்லை, என்கிட்ட பெரிய அளவுக்கு அமல் எதுவுமே இல்லை, ஆனால் அல்லாஹ்வை ரசூலை நான் நேசிக்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அன்த மஅமன் அஹ்பப்த, நீ யாரை நேசிக்கிறாயோ அவரோடு நாளை மறுமையிலே சுவனத்திலே இருப்பாய் என்று சொன்னார்கள். நம்மளுடைய அமல் குறைவாக இருந்தாலும், போதுமான அளவு நம்மள்ட்ட அமல் இல்லை அப்படின்னாலும், நபியின் மீது உண்டான நேசம் இருக்குமேயானால் அந்த நேசம், அந்த பிரியம், அந்த காதல் ஏதாவது ஒரு இடத்துல ரசூலோட நம்மளை கொண்டு போய் சேர்த்திடும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ரசூலுல்லாஹ் கூட இருக்கக்கூடிய நேரத்துல சொன்னாங்க, அல்லாஹ்வே உமர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வஹுவ ஆஹிது பி யதி உமர் இப்னு அல்-கத்தாப், ரசூலுல்லாஹ் உமருடைய கையை பிடிச்சிருக்கிறார். நபிகள் நாயகம் உமருடைய கையை பிடிச்சிருக்கிறாங்க. அப்ப கேட்கிறாங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதரே, யா ரசூலல்லாஹ் லா அன்த அஹப்பு இலைய மின் குல்லி ஷைஇன் இல்லா மின் நஃப்ஸி, என்னுடைய உயிரை தவிர உங்களை நான் அதிகமா நான் நேசிக்கிறேன் அப்படின்னாரு. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, லா இல்லை, உன்னுடைய உயிர். ரசூலுல்லாஹ் உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய நெஞ்சில கையை வச்சுட்டு அதுக்கப்புறம் சொன்னாங்க, அல்லாஹ்வின் தூதரே, இப்போது நான் சொல்லுகிறேன், வல்லாஹி அல்லாஹ்வின் மீது சத்தியமாக சொல்லுகிறேன், லா அன்த அஹப்பு இலைய மின் நஃப்ஸி, என்னுடைய நஃப்ஸை விட உங்களை நான் அதிகமாக நேசிக்கிறேன் யா ரசூலல்லாஹ் என்று சொன்னபோதுதான் நபிகள் நாயகம் அவங்க சொன்னாங்க, இப்பதான் உங்க வாழ்க்கையில ஈமான் பரிபூர்ணம் என்றார்கள் நபிகள் நாயகம். எப்ப நாம ரசூலை, எப்ப நம்மளுடைய உயிரை விட, நம்மளுடைய உயிரெல்லாம் ஒண்ணுமே இல்லை, எதுவுமே எனக்கு வேணாம், நான் நபியை நேசிக்கிறேன், அல்லாஹ்வை நேசிக்கிறேன், வாயால சொல்வதல்ல, உண்மையாக இருக்குமேயானால் நிச்சயமாக எவ்வளவு பெரிய கஷ்டமாக இருந்தாலும் பெருமானாரை நேசிப்பதால் அந்த வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கு உயர்ந்த வாழ்க்கையாக, இன்னும் சொல்ல போனால் அவர்களுடைய பெயர் முஹம்மது, புகழப்பட்டவர். இதுல ஒரு பெரிய விசேஷம், இந்த முஹம்மதுல ஒரு பெரிய விசேஷம் என்ன அப்படின்னு சொன்னா, அரபு உலகத்துல அரபியர்கள் ஒரு பேரு கூட தெரியாம இருக்காங்க. அப்படியே ஒரு குழந்தை பிறக்குதுன்னு சொன்னா அந்த குழந்தைக்கு நம்ம என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு ஆழமாக யோசிப்பார்கள். எந்த அரபுல என்னென்ன பேர் இருந்தாலும் எல்லா பேரையும் கண்டுபிடிச்சிருவாங்க. ஆனால் அப்படிப்பட்ட அந்த அரபுகளுக்கு கூட முஹம்மது அப்படிங்கிற அந்த வார்த்தை சிந்தனையில கூட வரல. எப்போ அழகான ஒரு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்தார்களோ, எப்போ அந்த குழந்தைக்கு மக்காவில் வைத்து முஹம்மது என்ற பெயரை சூட்டினார்களோ, அதற்கு பின்புதான் அல்லாஹ் பெருமானாருக்கு தான் அந்த பெயரை வைக்கணும்னு யாருடைய உள்ளத்திலேயுமே, யாருடைய சிந்தனையிலேயுமே முஹம்மது என்கின்ற பெயர் அல்லாஹ் ஒதுக்க வைக்கல. நபிகள் நாயகம் அவர்கள் பிறந்தார்கள், அபூ தாலிப் அவர்களுடைய உள்ளத்துல முஹம்மதுன்னு பெயர் வைங்கன்னு அல்லாஹ் சிந்தனையை போட்டான். முஹம்மது என்று பெயர் வைத்தார்கள். முஹம்மது என்ற நபிகள் நாயகம் அவங்களுக்கு பெயர் வச்சதுக்கு பின்னாடி அன்று முதல் இன்று வரை, கியாமத் நாள் வரை, இனி ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் பெருமானாருடைய பெயர்கள் முன்னாடி முஹம்மது என்று பெயர் வைக்கப்படுகிறது.
முகமதுன்னு வைக்கலாம், அஹ்மது, ஹாமித், இதெல்லாம் ரசூலுல்லாஹ்வுடைய பெயர்கள்ல கட்டுப்பட்டது. எனவே புகழப்பட்டவர், புகழக்கூடியவர். ஏன்னா நாளை மறுமையில எந்த ஆண் பிள்ளைக்கு முஹம்மது என்று பெயர் வைக்கப்பட்டதோ அவர்கள் எல்லாம் தனியாக நிப்பாட்டப்படுவார்கள் என்று மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிறது. எனவே முஹம்மது என்று பெயர் முதல்ல வைக்கப்பட்ட ஒரு மனிதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம மீண்டும் ஒரு தடவை, நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன், மீண்டும் ஒரு தடவை ஞாபகப்படுத்துகிறேன். எனவே எந்த சபையாக இருந்தாலும், எந்த மஜ்லிஸாக இருந்தாலும், நம்மள்ட்ட இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு மைனஸ் என்ன அப்படின்னா, ரசூலை பத்தி ஆர்வமா கேட்கிறோம், நபியை பத்தி அவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை கொஞ்சம் சொல்லுங்க கேட்குவோம். 12 நாட்கள் அதெல்லாம் இடைப்பட்ட நேரங்கள்ல, இடைப்பட்ட மஜ்லிஸுடைய நேரங்கள்ல எல்லாம் ரசூலை பத்தி பேசணும், கேட்கணுங்கிற ஆர்வம் நமக்கு இருக்கு. ஆனா நம்மள்ட்ட இருக்கக்கூடிய எல்லாத்துட்டையுமே இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு மைனஸ் என்னன்னா, செலவாத்து சொல்றதே இல்லை. ஏன்னா அல்லாஹ் குர்ஆன்ல அல்லாஹ்வுக்கு எந்த கடமையுமே இல்லை. உண்மைதானே? அல்லாஹ்வுக்கு எந்த கடமை இல்லை. தொழுகணுமா? தொழுகை கடமை. ஆனா அது அல்லாஹ்வுக்கு கடமையா? இல்லை. நோன்பு கடமை, ஃபர்லான நோன்பு வைக்கணும், அது யாருக்கு கடமை? அது அல்லாஹ்வுக்கு கடமையா? இல்லை. தொழுகையா இருக்கட்டும், நோன்பு, ஜகாத்து, ஹஜ்ஜு, நல்ல விஷயங்கள், இதெல்லாம் அல்லாஹ்வுக்கு கடமையான கிடையவே கிடையாது. அல்லாஹ் தொழுகணும்னு அவசியம் கிடையாது, அல்லாஹ் நோன்பு வைக்கணும்னு கடமை இல்லை. எந்த கடமையுமே அல்லாஹ்வுக்கு கிடையாது. ஆனால் ஒரே ஒரு கடமை அல்லாஹ் தனக்கு கடமையாக ஏற்படுத்தி கொண்டார். அல்லாஹ்வுக்கு எதுவுமே கடமை இல்லை, அவன் செய்யணும் அப்படிங்கிற. நாம செய்யலைன்னா நமக்கு பாவம், நமக்கு குற்றம். ஆனா அல்லாஹ் செய்யல அப்படின்னா அவன் ஒண்ணுமே இல்லை. ஆனால் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் அல்லாஹ் தன் மீது கடமையாக்கி கொண்டான், அதுதான் ஸலவாத். அல்லாஹ் குர்ஆன்ல இன்னல்லாஹு வ மலாயிகத்துஹு யுஸல்லூன அலன் நபிய்யி யா அய்யுஹல்லதீன ஆமனூ, நானும் மலக்குமார்களும் ஸலவாத் சொல்லிட்டோம் நபியின் மீது. நானும் மலக்குமார்களும் ஸலவாத் சொல்லிட்டோம் அப்படின்னா அல்லாஹ் ஏன் ஸலவாத் சொல்லணும்? எல்லாத்தையும் தொழுகுங்கள், நோன்பு வைங்க, ஹஜ் செய்யுங்க, உம்ரா செய்யுங்க, ஜகாத்து கொடுங்க, கல்யாணம் பண்ணுங்க, இப்படின்னு சொல்ற மாதிரி ஸலவாத்து சொல்லுங்கன்னு சொல்லிட்டு போயிருக்கலாமே. ஏன் அந்த இடத்துல நான் ஸலவாத்து சொல்லுகிறேன், நீங்களும் சொல்லுங்க, நான் தொழுகிறேன், நீங்களும் தொழுகுங்க, நான் நோன்பு வைக்கிறேன், நீங்களும் நோன்பு வைங்க அப்படிங்கிற அந்த இடத்துல சொல்லல. ஆனா ஸலவாத்துடைய விஷயத்துல மட்டும் நான் ஸலவாத்து சொல்றேன், நீங்களும் ஸலவாத்து சொல்லுங்க. நான் ஸலவாத்து சொன்னதுக்கு பின்னாடி நீங்க சொல்லாம இருக்கிறதுக்கு வேலையே இல்லை. ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் ஸலவாத்து சொல்லித்தான் ஆக வேண்டும், கட்டாய கடமை என்கின்ற அளவுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா சொல்லி இருக்கிறான்னு சொன்னா, எனவே ஸலவாத்து சாதாரணமான விஷயம் இல்லை. எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லாம் வல்ல இறைவன் இம்மண்ணில் வாழும் காலம் எல்லாம் பெருமானாரினுடைய நினைவிலே வாழ்ந்து பெருமானாரின் மீது அதிகமாக ஸலவாத்து சொல்லி, ஸலவாத்து சொல்லக்கூடிய நாவுகளாக, இந்த நாவல என்னென்னமோ பேசுறோமா இல்லையா? எனவே அருவருப்பான வார்த்தைகள், அசிங்கமான வார்த்தைகள், பொய்யான வார்த்தைகள், எனவே இது போன்ற தன்மைகளை எல்லாம் விட்டு இந்த புனிதமான நம்முடைய நாவுகளில் பெருமானாரின் மீது ஸலவாத்து சொல்லக்கூடிய நன்மக்களாக எல்லாம் உள்ள இறைவன் நம் எல்லோரையும் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா ஏற்படுத்தி தருவானாக. இம்மண்ணில் வாழும் காலமெல்லாம் இந்த மஜ்லிஸிலே அமர்ந்திருக்கக்கூடிய கோட்டதாமன் சராய் இந்த நம்மளுடைய மதரசாவிலே அமர்ந்திருக்கக்கூடிய நிர்வாக பெருமக்கள், ஆலிம்கள், உஸ்தாத், மதரசாவினுடைய தகுதிமிக்க உஸ்தாத் அவர்கள், எனவே வந்திருக்கக்கூடிய தாய்மார்கள், சகோதரிகள் அனைவர்களையும் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா கபூல் செய்வானாக. அல்லாஹ் இந்த இடத்திலே அல்லாஹ் நம்மை எப்படி ஒன்று கூட்டினாலும் புனிதமான அவனுடைய இடத்துல அவனை பற்றி பேச, அவனை பற்றி கேட்க அல்லாஹ் நம்மை எப்படி ஒன்று கூட்டினானோ அதுபோல இன்ஷா அல்லாஹ் நாளை நம் எல்லோரையும் அல்லாஹ் உயர்ந்த சுவனத்திலே இப்ப நாங்க பேசணும். ரசூலுல்லாஹ் கண்ணுக்கு முன்னாடி, கண்ணுக்கு தெரியல ஆனால் இருக்கிறாங்க, ஆனா நம்ம கண்ணுக்கு தெரியல. மலக்குமார்கள் இருக்கிறாங்க, நம்ம கண்ணுக்கு தெரியல. எனவே கண்ணுக்கு தெரியாத நபிகள் நாயகத்தை பற்றி, மலக்குமார்களை பற்றி எல்லாம் இப்போ நம்ம பேசுறோம். எனவே நாளை ஒரு நாள், நாளை சுவனத்திலே பெருமானாரை பற்றி பேசணும். உயர்ந்த சுவனம் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்கின்ற அந்த உயர்ந்த சுவனத்தில நேருக்கு நேராக பெருமானாரை பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பை எல்லாம் வல்ல இறைவன் நம் எல்லோருக்கும் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா ஏற்படுத்தி தருவானாக என்று கூறி
நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். اللهم صل على سيدنا نبينا وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. ربنا اطمم لنا نورنا واغفر لنا إنك على كل شيء قدير. ربنا تقبل منا إنك أنت السميع العليم وتب علينا إنك أنت التواب الرحيم. யா அல்லாஹ், நாங்கள் தெரிந்தோ தெரியாமலோ இரவிலோ பகலிலோ செய்த சிறிய பெரிய எல்லா விதமான பாவங்களையும் மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய பெற்றோர்மார்கள், எங்களுடைய உற்றார் உறவினர்கள், எங்களுடைய நண்பர்கள், எங்களுடைய ஆசிரியர் பெருந்தகைகள், இந்த உலகத்தில் உண்டான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர்களும் செய்த பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், குறிப்பாக கோட்டதாமன் சரா இந்த மஜ்லிஸிலே அமர்ந்திருக்கக்கூடிய நிர்வாக பெருமக்கள், ஆண்கள் பெண்கள், உலமா பெருமக்கள், தாய்மார்கள், இங்கு யாரெல்லாம் அமர்ந்திருக்கிறார்களோ எங்களுடைய எல்லா விதமான பாவங்களையும் மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களுடைய தேவைகளை முழுமையாக நிறைவேற்றி தருவாயாக. யா அல்லாஹ், அவர்கள் இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களுடைய ஆண்கள் பெண்கள் அனைவர்களுடைய தேவைகளை ஹலாலான எண்ணங்களாக இருந்தால் அந்த ஹலாலான எண்ணங்களை அவர்களுக்கு நீ முழுமையாக நிறைவேற்றி தருவாயாக. ஹராமை விட்டு எங்கள் எல்லோரையும் நீ பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், நாம் இதுவரை இந்த 12 நாட்கள் நாம் என்னென்ன விஷயங்கள் நபிகள் நாயகத்தை பற்றி பேசினோமோ அதை எங்களுடைய வாழ்க்கையில் அமல் செய்யக்கூடிய ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தருவாயாக. ஏலா, இதுவரை நடந்த இந்த மஜ்லிஸுகளில் ஏதாவது உனக்கு பிடிக்காமல் உனக்கு பிடிக்காத செயல்பாடுகள் ஏதாவது இருக்குமேயானால் அதை எங்களை மன்னித்து எங்களுடைய சபைகளை இதுவரை நடந்த மஜ்லிஸுகளை எல்லாம் நீ கபூல் செய்வாயாக. ஏலா, இந்த மஜ்லிஸிலே யாரெல்லாம் கலந்து கொண்டார்களோ அவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் மட்டுமல்லாமல் அவர்களுடைய குடும்பத்திலே எல்லா விதமான கயிறு பரக்கத்துகளை முழுமையாக நீ ஏற்படுத்தி தருவாயாக. யா அல்லாஹ், உலகத்தில் வாழும் காலமெல்லாம் முழுமையாக உன்னை சார்ந்து உன்னை நம்பி வாழ்வதற்கான ஒரு நல்ல வாய்ப்பை எல்லாம் உள்ள இறைவன் குறிப்பாக இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய எங்கள் அனைவர்களுக்கும் ஏற்படுத்தி தருவாயாக. யா அல்லாஹ், நாளை மறுமையில் நாங்கள் எல்லோரும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்கின்ற உயர்ந்த சுவனத்தில் இருப்பதற்கான ஒரு நல்ல வாய்ப்பை இந்த மஜ்லிஸினுடைய பரக்கத்தால், இந்த மௌலூது ஷரீஃபினுடைய பரக்கத்தால், உன்னுடைய ரஹ்மத்தை கொண்டு இந்த இடத்திலே எத்தனையோ நல்லடியார்கள், எனவே ஹாஜிகள் அமர்ந்திருக்கிறார்கள், உம்ரா செய்தவர்கள், ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றியவர்கள், ஆலிம்கள், உஸ்தாத்மார்கள் அமர்ந்திருக்கிறார்கள். எனவே உஸ்தாத்மார்களுடைய பரக்கத்தை கொண்டு, ஹாஜிகளுடைய பரக்கத்தை கொண்டு யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னிப்பதோடு இதுவரை நடந்த அனைத்தையும் நீ கபூல் செய்வாயாக. யா ரஹ்மானே, நாங்கள் எதையெல்லாம் கேட்க வேண்டும் என்று நினைத்து எங்களுடைய சிந்தனைக்கு வரவில்லையோ அனைத்தையும் நீ ஏற்றுக்கொள்வாயாக. யா அல்லாஹ், யா ரஹ்மானே, யாரெல்லாம் யாருக்கெல்லாம் தன்னால் முடிந்தவரை உதவி செய்கிறார்களோ, தன்னால் முடியவில்லை என்றால் யாரின் மூலமாக ஏற்பாடு செய்து உதவி செய்ய வைக்கிறார்களோ அவர்கள் அனைவர்களையும் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நோய் இல்லாத வாழ்க்கையை, இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய நம் எல்லோருக்கும் நோய் இல்லாத வாழ்க்கையை அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நமக்கு கொடுத்து அல்லாஹ்வினுடைய லிகாவை, அல்லாஹ்வினுடைய ரிலாவை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முஹப்பத்தை அடையக்கூடிய நன்மக்களாக எல்லாம் உள்ள இறைவன் நம் எல்லோருக்கும் அந்த நல்ல நசீபை ஏற்படுத்தி தருவானாக. ரப்பனா அத்மிம் லனா நூரனா வஃபிர் லனா இன்னக அலா குல்லி ஷைஇன் கதீர். அல்லாஹும்ம அன்ஃபஅனா பில் குர்ஆனில் அஸீம் வஃபஅனா பில் ஆயாத்தி வذிக்ரில் ஹகீம். அல்லாஹும்ம இன்னா நஊது பிக மினல் ஹம்மி வல் ஹுஸ்ன் ونعوذ بك من العجز والكسل ونعوذ بك من الجبن والبخل ونعوذ بك من غلبة الدين وقهر الرجال. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. آمين. سبحان ربك رب العزة عما يصفون. سلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا رب صل عليه وسلم.